Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து யூனியன் ஆபரேட்டர் இன் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஸோ இப்போ நார்மல் யூனியன் ஆப்ரேட்டர் செட் நம்ம செட் தியரியில் பார்த்துருப்போம் இல்லையா மேத்தமேட்டிக்ஸில். ஸோ அப்போது அது எப்படி ஒர்க் ஆகும், அதே சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் அப்ளை பண்ணணும். ஸோ ஏ யூனியன் பின்னா என்ன அர்த்தம், யூனியன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏ ஈக்குவல் டு 1 2 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு செட்டில். B equal to 2 3 4 இருக்குன்னா A union B என்ன சொல்லுவோம், 1 2 3 4 the set of elements which belong to A or B or both, அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதை which belongs to A or B, அவ்வளோதான், A or B. ஸோ இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம எழுத போகிறோம், சரியா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ யூனியன் ஆப்ரேட்டருக்கு ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் மஸ்ட் பி சேம் இன் நம்பர். அதாவது இப்போ ஏல வந்து இப்போ ஏபின்னு ஒரு ரிலேஷன் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. ஏ ரிலேஷன்லேயும் 2 காலம் இருந்தால் பி ரிலேஷன்லேயும் 2 காலம் இருக்கணும். அதே மாதிரி டேட்டா டைப் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ 2 ரிலேஷன்லேயும் ஒன்றா இருக்கணும், சரியா? ஏ ரிலேஷன் ஏல ஸ்பெசிஃபை பண்ணுற டேட்டா டைப் அதுதான் டொமைன்னு சொல்கிறாங்க. ஆஃப் காலம் மஸ்ட் பி தி சேம், சரியா? ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து நம்பர் டிக்ளேர் ஏ ரிலேஷன் ஏல வந்து சப்போஸ் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் நம்பர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா ரிலேஷன் பிலேயும் நான் ஸ்டூடெண்ட் ஐடியோ இல்லை ஆட்ரிபியூட் நேம் நான் வேறு கொடுத்தாலும் எனக்கு வந்து டேட்டா டைப் வந்து என்ன இருக்கணும், நம்பர் இருக்கணும். அப்போ தான் நான் வந்து கம்பைன் பண்ண முடியும், இல்லைனா நான் கம்பைன் பண்ண முடியாது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. டொமைன் ஆஃப் காலம் மஸ்ட் பி தி சேம். அதுக்கப்புறம் இப்போது பார்க்கலாம். ஃபைண்ட் தி நேம் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் எ ஸ்டூடெண்ட் பட் நாட் எம்ப்ளாயி. அதாவது இப்போது இந்த கொஸ்டின் இல்லை, ஃபைண்ட் தி நேம் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் எ ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆர் எம்ப்ளாயி. இதுதான் நம்ம யூனியன் ஆப்ரேட்டருக்கு வரும், ஹூ இஸ் எ ஸ்டூடெண்ட் ஆர் எம்ப்ளாயி. ஸோ அப்போது நமக்கு என்ன வரும், ஸோ இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணால் ஸோ பை நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூனியன் பை நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு நேம் மட்டும் கொடுங்க, ஸ்டூடெண்ட் யூனியன் பை நேம் ஆஃப் எம்ப்ளாயி. ஸோ இப்படி பண்ணால் எனக்கு என்ன வரும், ஸோ எனக்கு டிஇஎஃப் வரணும். இங்கே வெறும் இ தான் போட்டிருக்கேன், இது தப்பு. ஸோ எனக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் டிஇஎஃப். ஏன் டிஇஎஃப் வரணும், ஏன்னா வந்து இங்கே பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் எனக்கு டி இருக்குது, இ இருக்குது. ப்ரெசண்ட் ஃபைண்ட் தி நேம் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் எ ஸ்டூடெண்ட் ஆர் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கு. ஸோ டி இருக்குது ஸ்டூடெண்ட் ரிலேஷனில், இ இருக்குது. இதில் ஆக்சுவலி டி ஏற்கனவே இங்கே இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் இருக்கிறதுனால நான் திருப்பி எழுதலை. அடுத்தது எஃப். ஸோ எனக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஇஎஃப் வரும். ஸோ எதை ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், நேமை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ இதுதான் வந்து யூனியன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனியன் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். தேங்க்யூ.